ஆக்சுவலாக சீமா இன்னும் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு மீட்டிங் போட்டிருக்கான். சரியா? அப்போது மீட்டிங்கில் என்ன பேசியிருக்கான், நான் காளியம்மாவில் மசுருன்னு பேசுவேன், பிசுறுன்னு பேசுவேன், அப்புறம் உசுருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ காளியம்மாவில் மசுருன்னு பேசு, உசுருன்னு பேசு, அது ஒரு மேட்ரே கிடையாது. சரியா? ஆனால் நீ கடந்த காலத்தில் இதை மாதிரி மசுரு பிசுறுன்னு சொல்லிட்டு கிரீஸ் டப்பான்னு சொல்லிட்டு கட்சியிலேருந்து உதச்சி விட்டவங்க நிலைமையெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் நாங்கள் பேசுகிறோம். சரியா? நீ அந்த கட்சியில் யாரெல்லாம் உன் லெவலுக்கு ஒன்றை விட வளர்ந்து வர்றாங்களோ அவங்களையெல்லாம் அந்த கட்சியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியே துரத்துற அந்த இதைத்தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர, மற்றபடி நீ என்னென்னா காளியம்மா உன் கட்சியில் பெரிய தலைவர், கட்சியில் இருந்தால் அந்த காளியம்மாள் உன் கட்சியில் இருந்தால் நீ முதலமைச்சர் ஆயிடுவ, அந்த ஒரு இதில் என்ன பண்ணுறது கிடையாதுன்னா நாங்கள் பேசுகிறது கிடையாது. சரியா? காமெடி பண்ணாத. காமெடி பண்ணிவிட்டு என்னென்னா அடுத்தது என்னென்னா ஏதோ வெளிநாட்டு சரக்கு ஏதாவது கிடச்சிருக்கும் போல் இருக்குது, 2 கட்டிங் கூட குடிச்சிருப்போ போல் இருக்குது. அதான் என்னென்னா திரும்பி மீண்டும் என்னென்னா கலைஞரோடதை பிடிச்சி தொங்குற. உனக்கு கலைஞரோடதை பிடிச்சி தொங்குனா தான் உனக்கு ஈழத்தானுக்கு பணம் கிடைக்கும். உனக்கு சொகுசாக என்ன பண்ண முடியும்னா இது இப்போ இருக்க மாதிரி 2.5 லட்சம் ரூபா வீடு, அந்த மாதிரி காரு, இப்படி இருக்க முடியும். அதனால் நீ என்ன பண்ணணுன்னா அப்பப்போ கலைஞரோட பிடிச்சி என்ன பண்ணனா தொங்கி தான் ஆகணும், உனக்கு வேறு வழி இல்லை. நீ தொங்குற. சரி, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கணக்கில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வச்சுட்டு போயிடுறோம். சரியா? சரி.